கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 5ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயராக்கம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று அந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், இதற்கு முன்பாக அங்கே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிற சில வார்த்தைகள் நம்மை எச்சரித்து இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளிலே கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், அங்கே ஒரு சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அந்த காரியங்களை குறித்து மேல் வசனங்களிலே இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷித்த விதமாய் வேதம் சொல்கிறது 5வது வசனத்திலே, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லப்படுகிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு அநேகர் இச்சித்து தேவனுடைய வழிகளை விட்டு இந்த நாட்களிலே விலகி போகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது, நீங்கள் எல்லா காரியத்தையும் விட்டுவிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாங்கள் சொல்லுகிற வேளையிலே தேவன் இந்த நாட்களிலே நமக்கு சகாயராய் இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, அருமை பிள்ளைகளை, இன்றைக்கு உலகத்திலே முன்னுக்கு வைத்திருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணத்தை முன்னுக்கு வைத்து இந்த நாட்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை வைத்து இந்த நாட்களே அவருடைய விசுவாசத்திலானா அல்லது இந்த நாட்களை அவரை பற்றுகிற அறிவினாலா இந்த நாட்களை நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அல்லது உலக காரியங்களை குறித்து இந்த நாட்களை வைத்து இந்த நாட்களே இது அப்படி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த நாட்களை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமை பிள்ளைகளை, இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவருக்கு இந்த நாட்களை முதலாவது இடத்தை கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நாங்கள் தைரியமாக இந்த நாட்களிலே சொல்ல வேண்டும், கர்த்தர் நமக்கு சகாயர் என்று. அவர் நமக்கு எந்த வேளையிலும், எந்த இக்கட்டான வேளையிலும் அவர் நமக்கு உதவி செய்வார். ஆபத்து காலத்திலே நாங்கள் கூப்பிடுகிற வேளையிலே கர்த்தர் நமக்கு இந்த நாட்களே அனுகூலமாக இந்த நாட்களை உதவி செய்கிற தேவனாய் இந்த நாட்களை இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 92 எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே எப்படியாக ஒரு பாதுகாப்பும் சங்கீதமாக இருக்கிறது. அப்படியாக பாருங்கள், எங்களிடத்திலே ஒன்றுமில்லாமல் இருக்கிற வேளையிலும் அவரை நாங்கள் நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த நாட்களை நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று நாங்கள் இந்த நாட்களில் தைரியமாக இந்த நாட்களை சொல்லுவோமா இருந்தால், தேவன் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களிலே நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அநேக யுத்தங்களுக்கு இந்த நாட்களில் சென்றிருந்தாலும், ஆனால் கர்த்தரையே முன்வைத்து ஆண்டவரிடத்திலே காரியங்களை கேட்டு இந்த நாட்களில் செயல்படுகிற வேளையிலே கர்த்தர் அவருக்காக முன்னின்று யுத்தங்களை செய்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனாலே ஒன்றும் கூடாது, ஆனால் கர்த்தர் இந்த நாட்களை கர்த்தராலே எல்லாம் கூடும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், நாங்கள் தைரியமாக நாங்கள் சொல்ல வேண்டிய காரியம், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், இந்த மனுஷன் இந்த நாட்களை எனக்கு என்ன செய்வான். உங்களுடைய வாழ்க்கையிலே யாராவது உங்களுக்கு ஒரு நெருக்கத்தையும் உங்களுக்கு ஒரு பயத்தையும் இந்த நாட்களில் போட்டுக்கொண்டிருந்தால், நீங்கள் ஆண்டவருடைய பாத தண்டையிலே வாருங்கள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று சொல்லி இந்த நாட்களில் விசுவாசத்தோடு கர்த்தரை பற்றுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து இந்த நாட்களில் உங்களை இந்த நாட்களில் வெற்றியோடு நடக்கும்படியாக தேவன் அந்த கிருபையை கொடுப்பார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தினூடாக இந்த நாட்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், கர்த்தரையே சகாயர் என்று அவருடைய பாதங்களை பற்றி பிடியுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு விடுதலையும் இந்த நாட்களை காண்பீர்கள். உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தத்தினூடாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.